ஒர்க் தான். அண்ணன் தான் ரிலீஸ் பண்ணாங்க உயிர் அண்ணங்கிற பாட்டை. அதுதான் ஃபஸ்ட்டு அவர் அண்ணனோட சேர்ந்தது. அண்ணன் மேலே அவ்வளவு அன்பு, அவ்வளவு பாசம். அவர் ஒர்க் வந்ததே வந்து 50வது ஆண்டுக்கு அவரை பார்க்கணும்னு சொல்லி தான் வந்தார். நான் பேச முடியல அண்ணன்ட்ட, ஏன்னா சிம்பனி எழுதிட்டு இருக்காங்க. ஐயோ டிஸ்டர்ப் பண்ண கரெக்டாக போனார், போய் நின்னார், போய் சொன்னோன்னே பார்த்துட்டாரு. ரொம்ப நேரம் பேசியிருந்தார் சந்தோஷமா. ஏன்னா அந்த மாதிரி ஒரு அன்புள்ளவர். அவரை பாராட்டுவதற்காக தான் இந்த நிகழ்ச்சியை நாங்கள் வைக்கணும், ப்ரெஸ்ஸுக்கு இவரை இன்ட்ரடியூஸ் பண்ணோம் அப்படிங்கிற ஒரு ஆசை இருந்தது. தவசீலியும் தம்பியும் வந்து இந்த பாட்டை பாடினது இன்னொரு பெரிய பெருமை. தவசீலியும் தோற்றமே வந்து ரொம்ப என்னன்னு நம்மளால, ஏன்னா ரொம்ப வறட்சியாக இருந்த ஒரு ஸ்டேஜை வந்து ஒரு செழிப்பாக்குறது அந்த ஒரு பொண்ணு தான் நம்ம சொல்லணும். நல்லா யோசிச்சு பாருங்களேன். பக்கத்தில் இருக்க முகங்கள்லாம் பாருங்கள், இங்கே இருக்கிற இந்த முகத்தை பாருங்கள். நல்ல பயங்கர குறும்புக்கார பொண்ணு, ரொம்ப உற்சாகமான பொண்ணு. அவங்க அம்மா அப்பா வளர்ப்பு அந்த மாதிரி ரொம்ப ஈஸியாக வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க. தம்பி வந்து துபாயிலேருந்து வந்திருக்காரு இந்த நிகழ்ச்சிக்காக. அதுக்காக அவருக்கும் பாராட்டுகளை தெரிவித்துக்குள்ள கடவுட்டுருக்காரு. ப்ரெஸ் நண்பர்கள் எல்லாத்தையும் தனித்தனியாக சொல்கிறதுனா ஒவ்வொரு பெரிய பெரிய கதை. இப்போ சமீபத்தில் தான் 50வது ஆண்டு விழாவுக்கு போட்டார் ஃபிலிமால. எல்லாம் நிறைய எல்லாரும் பழக்கமானவங்க, உங்களெல்லாம் விட்டு பெரிய மனசே இல்லை. நல்லவைகளை மட்டும் எழுதுங்கள். பயில்வான் மாதிரி அவருக்கு இட்லிக்கு வழி இல்லை, தோசைக்கு வழி இல்லை, அது மாதிரிலாம் எழுதாதீங்க தயவுசெய்து. அதுக்கு கூப்பிட்டு பயில்வான்ட்டே சொல்லிட்டோம், ஏன் அந்த மாதிரிலாம் எழுதுறீங்க, அப்படியே இருக்கும் வீட்டில் வந்து பார்த்துக்கியா அப்படின்னு சொல்கிற மாதிரி. இல்லாத பொருளாதெல்லாம் அவர் எழுதுறாரு. இந்த ஸ்டேஜில் சொல்ல வேண்டிய கடமை, என்ன ப்ரெஸ் இருக்கிறீங்க எல்லாம் இல்லாத பொருளாதெல்லாம் சொல்லி எழுதுறதுக்கு அதுக்கு எதுக்கு அவ்வளோ பெரிய ஆள் வளர்ந்த ஆளுகளை நம்ம திட்டணுமா? அவங்க கஷ்டப்படுறாங்க. குழந்தைகள்லாம் ஒன்றா இருக்காங்க வீட்டில், வேணா எங்கள் வீட்டில் ஒரு வாரம் வந்து இருந்து பாருன்னு சொன்னான். ஈவன் இது இப்போ துபாயில் செட்டில் ஆகிட்டான். இவன் கார்த்திக் பார்த்தீங்கன்னா அவன் தான் அங்கே தான் இருக்கான். அவங்க ஒய்ஃப் தான் அது அண்ணனுக்கு சமைச்சு போகிறான். இதெல்லாம் இல்லாமல் அவர் அனாதையாக இருக்காரு. அப்படி என்னத்தையோ கிரியேட் பண்ணி இளையராஜாவை எதுக்கு இறக்குறீங்க? 50 வருஷம் ஒருத்தர் ஆள் நிலையாக நின்றுருக்காரு. அப்படிப்பட்ட ஆளை இறக்கணுமா? நல்லா யோசிச்சு பாருங்க. பயில்வான் எழுதுனது கரெக்டாக, இது பயில்வான்காக சொல்கிற வார்த்தை தான். பயில்வான் அவர்கள் அதற்கு மன்னிப்பு கேட்டே ஆகணும். ஏன்னா யார்கிட்டயோ வாழ்க்கையை படிச்சிடும் அப்படின்ற மாதிரிலாம் தப்பாக சொல்லிட்டு இருக்காரு. அது சரியில்லை. எங்களை நேசித்து கொண்டு போங்க. ஏன்னா 50 வருஷம் வாழ்ந்துருக்கோம். வயசு 78க்கு மேலே ஆகுது. அண்ணனுக்கு 82 வயசுக்கு மேலே ஆகுது. ஆகவே எங்களை காப்பாற்றுறதுக்கான வெளியே பண்ணுங்க. நாங்கள் இது வரைக்கும் வேலை செஞ்சுட்டு இருக்கோம் ஐயா. இத்தனை வருஷமா 70லேருந்து வாசிச்சுட்டு இருக்கோம். மிஷினாக இருந்தோம், இன்னைக்கு வரைக்கும் இருக்கிறோம். ஆகையில் எங்களை பற்றி குறை சொல்லணும்னா எங்களை எழுதுங்கன்னு கூட வேண்டாம். ஆனால் இல்லாத எழுதி அவர்கள் வந்து கேவலப்படுத்துறது ரொம்ப கஷ்டமான விஷயமா இருந்தது. பயில்வான்களுக்கு ஃபோன் பண்ணி சொன்னால் சாரின்னு சொன்னார். அதையும் சொல்லிட்டோம். ஐயோ தெரியாமல் யாரோ சொன்னதை நான் போட்டேங்க, தயவுசெய்து மன்னிச்சிருக்கேன்டாரு. இல்லைங்க, இது ரொம்ப மட்டமான விஷயங்க. ஏன்னா உங்களுக்கு விளக்கம் சொல்கிறதுக்கு தான் நான் வந்து இந்த வார்த்தையை சொல்கிறேன். அவர் இளையராஜா கஷ்டப்படுறாரு, யார்கிட்ட பேர் அவர் தனிமையை நாடிக்கிட்டு இருக்காரு. நான் போனாலே பேசாமல் எழுதிட்டு இருப்பார். அவ்வளோதான். அவர் வேலை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். அவராக இருக்க விடுங்க. கங்கைவரன் என்ன மாதிரி ஆட்கள் இப்படியே விடுங்க. இதை தவிர வேறு வழி இல்லை. அன்றைக்கி வேட்டியில் போய் நான் போய் என்னென்னமோ பண்ணிட்டு வந்தேன். அது மாதிரி அவரை